ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைடே வந்து ஒரு ஈவினிங் vlog தான் வரப்போகுது. ஈவினிங் மேலே தான் நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி ஈவினிங் vlog தான் வரப்போகுது. என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கன்டினியூ பண்ணலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா புளிஞ்சிக்காய் மரம் நிற்கிது. என்னோடய vlog பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது குட்டியாக இருந்தப்போவே நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். போன வாரம் தான் குட்டியாக இருந்துச்சு. இந்த வாரம் வந்து பெருசாகிருச்சு. நல்லா பழுத்ததெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. ஸோ அப்புறம் எங்கள் தென்னை மரத்தில் 2 தேங்காய் நிற்கிது. அது வந்து கொஞ்சம் பெருசாகிட்டே வருது. கேக்கு வேணும் வேண்டே? கேக்கு வேண்டே? அம்மா கேக்கு அழிக்க போகணும். வேணும்? நீ கேக்கு அழிக்க வரணும். வா, வெளியே போகணும். சரிப்படு பின்ன എന്തിനു നീ കരയണ ഋഷി? എന്തോന്ന്? കേക്ക് വേണോ ഋഷിക്ക്? വേണോ? വേണോ? കേക്ക് വേണോ? വാ, പിന്നെ കേക്ക് കഴിക്കാം. വാ. കേക്ക് വേണ്ടേ? പിന്നെ ഞാൻ കഴിക്കട്ടെ? അമ്മ കഴിക്കട്ടെ കേക്ക്? ഋഷി കേക്ക് വേണ്ടല്ലോ. എനിക്ക് ഇന്നല്ല വാങ്ങിച്ച എയറോപ്ലെയിൻ ഫ്ലൈറ്റ് ഞാൻ പൊട്ടിച്ചിട്ടിരുന്നു. ഇത് ഓരോ പാർട്സൊക്കെ എവിടെടാ ഫ്ലൈറ്റിൻ്റെ? എനിക്ക് വാ വാ, എനിക്ക് വാ, പോവാം. വാ, എനിക്ക് വാ, പോവാം നമുക്ക്. എന്തോന്ന്? ഡാ, എവിടെ പോണ്? വണ്ടി വരും. ബൈക്ക് സൗണ്ട് കേൾക്കണം. ഇറങ്ങി കേറ്. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேலே தான் எடுத்தேன். நேற்றுக்கு vlog பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். vlogல பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியல அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி காலையிலேருந்து என்னால் vlog எடுக்கவே முடியல. ரிஷிக்கும் வந்து நான் அவனையும் ஸ்கூல் அனுப்பலை இன்றைக்கி. ஸோ ஃபுல்லாகவே வீட்டில் தான். நான் இன்றைக்கி டிரைவிங் கிளாஸும் போகலை. ஃபுல்லாக வீட்டில் ரெஸ்ட்டு, நான் ரெஸ்ட்டு, ரிஷி ரெஸ்ட்டு, என் ஹஸ்பண்ட் ரெஸ்ட்டு. ஸோ அதனால் யாருமே வந்து இன்றைக்கி வெளியே போகலை. வீட்டுக்குள்ளாடி தான் இருக்கோம் ஃபுல் டைம். மார்னிங்லேருந்து எந்த வீடியோவும் எடுக்காதனால மத்தியானம் என்ன வச்சேன் அப்படின்னு மட்டும் நான் காமிக்கிறேன். இன்றைக்கி கஞ்சி தான் வச்சுருந்தேன். கஞ்சி, எரிச்சேரி, அப்புறம் வந்து ஒரு சம்மந்தியும் வச்சுருந்தேன். கேரளா ஸ்டைலில் வந்து சம்மந்தி அரைப்பாங்க, கஞ்சிக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் பண்ணியிருந்தேன். நேற்றுக்கு ஈவினிங் மேலே எடுத்த வீடியோனால் என்னால் கரெக்டாக இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு போட முடியல. நைட்டு டைம் இப்போ தான் உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன்னு தெரியல. இப்போவே பார்த்திங்கன்னா டைம் 8 o'clock ஆயிடுது. ஒரு 10 o'clock உள்ளாடி போடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. பார்க்கலாம். ரிஷிக்கு வந்து டெய்லி 6 hours வந்து அவனுக்கு ஸ்கூலு. ஸோ அந்த டைமில் நான் ஃபுட்டு வந்து கொடுத்து விட்ருவேன். 3 வேளை ஃபுட்டு கொடுத்து விடுவேன். அவங்க வந்து கரெக்ட் டைமில் எடுத்து கொடுப்பாங்க, சாப்பிடுவான். வீட்டில் இருக்கிறதுனால அவனுக்கு வந்து அடிக்கடி வந்து இப்போ பசிக்குது. அங்கே சாப்பிட்றது மாதிரியே இங்கே சாப்பிட முடியல. ஏன்னா எனக்கு கரெக்ட் டைம் எடுத்து கொடுக்குறதுக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது. நான் காலையில் சமைக்க ஸ்டார்ட் பண்ணால் காலையில் டிஃபன் முடித்ததுக்கப்புறம் டக்குன்னு வந்து மத்தியான சாப்பாடு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கிடையில் அவன் சாப்பிட்றத நான் மறந்துடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து கேட்டேன் ஆப்பிள் வேணும் அப்படின்னு. ஸோ அப்படி நான் அவனுக்கு கட் பண்ணி கொடுத்தேன். ஈவினிங்கும் அதே மாதிரி தான் அவனுக்கு வந்து ஏதாச்சும் வேணும் அப்படின்னு வந்து என்னை வந்து கேட்டான். அதுக்கப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வருது, ஐயோ அவனுக்கு எதுவும் சாப்பிட கொடுக்கலையே அப்படின்னு. அவனுக்கு சாப்பிட கொடுத்ததுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்து பெருக்கிட்டு இருந்தேன். மார்னிங் வந்து எந்த வேலையும் நடக்கலை, சமைக்கிறது மட்டும்தான் நடந்துச்சு. ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் ஃபுல்லாக பெருக்கி விட்டுட்டேன். ரிஷியும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக என் கூட வந்து ஒரு துறப்பை எடுத்துகிட்டு வந்துட்டான் தூக்குறதுக்காக. வாப்பா அம்பா. அதுக்கப்போ ரிஷி
கைப்பிடிக்க அம்மேர. கைப்பிடிக்க வண்டி வரும். கைப்பிடிக்க அம்மேர. வண்டி வரும், கைப்பிடிக்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஷார்ஜாலாம் சாப்பிட்டு. ஸோ ஹஸ்பண்டை சொல்லியிருந்தேன், அவங்க எனக்கு வாங்கி கொடுத்துட்டு ரிஷியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா ரிஷிக்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்னு. அவன் சாப்பிட்டா அவனுக்கு வந்து இருமல் ஏதாச்சும் வந்துடும், அது ஈவினிங் டைம்னால். அதனால் அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நீ சாப்பிட்டு முடித்ததும் கால் பண்ண, நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு. அவனை பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் வந்து உட்காந்து வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி தணுப்பாக இருக்கிறது, ஃப்ரீசர்லேருந்து வர்றது, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறது, இதெல்லாம் வந்து அவனுக்கு கொடுக்குறதே இல்லை பெருசாக. எப்போவாச்சும் ஒரு வாட்டி வந்து கொடுக்குறது. அது ஒரு மார்னிங் டைமு ஒரு 11 o'clock மேலே கொடுப்போம். அது வந்து சில டைம் தான் நடக்கும். ஸோ ஈவினிங் டைமு எனக்கு வந்து நான் மத்தியானமே கேட்டது, அது ஈவினிங் தான் வந்துச்சு. நான் குடிச்சிட்டேன், அவனுக்கு வந்து கொடுக்கல. அவனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. நான் கால் பண்ணேன், வந்துட்டாங்க. ரிஷியும் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. நான் சொல்லி மாதிரி சாமித்தோட ரிஷி இது ஈவினிங் விலாக்னால நைட்டுக்கு நான் என்ன சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா கடலை குருமா தான் பண்ணியிருந்தேன். ஸோ கடலை குருமா எப்படி பண்ணுறது என்னோடய ஸ்டைலில் நான் காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் பண்ணேன் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீனி சட்டியில் எண்ணெய் ஊற்றினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, இதில் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறத நான் யூஸ் பண்ணேன். நிறைய போடலாம் இதில், பட்டை, கிராம்பு, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, அதெல்லாம் போடலாம். அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகு வந்து கட் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சின்ன உள்ளி, கொஞ்சோண்டெல்லாம் நிறைய தான் எடுத்துருந்தேன் நான். ஏன்னா வெங்காயம் வந்து வீட்டில் இல்லை, அதனால் வந்து சின்ன உள்ளி எடுத்துக்கிட்டேன். சின்ன உள்ளி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் வந்து பேஸ்ட்டாக எடுக்கிறது இல்லை, நான் வந்து கல்லில் போட்டு இடித்து எடுப்பேன். ஸோ அதனால தான் அது பேஸ்ட் ஆகாத மாதிரி இருக்குது. அது போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் வந்து ஒரு தக்காளி, பழுத்த தக்காளி வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதையும் வந்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அப்புறம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஒரு மஞ்சள் தூள், அப்புறம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. இது நான் வீட்டில் பிடிக்கிறது. ஸோ அந்த கரம் மசாலா. அப்புறம் நான் ஈஸியாக பண்ணுறதுனால வந்து இன்றைக்கி சன்னா மசாலா போட்டு தான் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி சன்னா மசாலா வாங்கி வச்சுருக்கேன். ஈஸியாக டக்குன்னு பண்ணணும்னா இந்த மசாலா போட்டு பண்ணிடுவேன். ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதை போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணல, நான் மறந்துட்டேன். ரிஷி இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ட்ரைபோர்டு வச்சு யூஸ் பண்ண முடியல. அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் ட்ரைபோர்டை. நான் அந்த பக்கம் திரும்புறதுக்குள்ளாடி ட்ரைபோர்டு அங்கே இருக்காது. ஸோ அதனால் நான் கையில் தான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் எல்லாமே வந்து வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் கடலை, மீல் மேக்கரு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நம்ம வந்து மூடி போட்டு வேக வைக்கணும். அவ்வளோதான். ஒரு 50 to 20 மினிட்ஸில் வந்து அது ரெடி ஆயிரும். இது வந்து பரோட்டாவுக்கு வச்சு தான் நான் சாப்பிட்றேன். பரோட்டா பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து கடையில் பெருசாக பரோட்டா வாங்குறது இல்லை. ரிஷிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவனுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு வாங்குறது இல்லை. நான் வந்து ரீசெண்டாக ஹைப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். ஸோ அங்கேருந்து நான் வந்து இந்த இது வாங்கிட்டு வந்திருந்தேன், இந்த பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதை தான் வந்து யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல, ஓகே. ஸோ 5 எண்ணம் இருந்துச்சு, 5 பெருசு. ஸோ நெய் ஊற்றி நான் பண்ணேன். சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ரிஷிக்கு வந்து இன்றைக்கி மலையாளத்தில் ஏதோ ஒட்டுறதுக்கு சொல்லியிருக்காங்க போல். என் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே பார்க்குறது, ஒட்டுறது எல்லாமே அவங்க தான். என்னென்னு பார்த்திங்கன்னா ரிஷி அதில் எழுதியிருக்கிறது ரிஷியோட ஃபோட்டோ வந்து ஒட்டுறதுக்கு. அப்படின்னா என் பையன் ஃபோட்டோ இல்லை, ரிஷின்னா சன்னியாசின்னா அர்த்தம். ஸோ அந்த சன்னியாசியோட ஃபோட்டோ வந்து ஒட்டுறதுக்காக. ஸோ அப்படின்னா சன்னியாசியோட நேமாக நீங்கள் வச்சுருக்கீங்க பையனுக்கு அப்படின்னு கேட்கலாம், அப்படியும் சொல்லலாம், தப்பதும் இல்லை. சன்னியாசியோட நேமும் வைக்கலாம், தப்பு இல்லை. ரிஷினா மகரிஷி மட்டும் இல்லை, நிறைய முனிவர் இருக்காங்க. இதோட மீனிங் தெரிஞ்சு தான் நாங்கள் வச்சோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு ரிஷின்னு தான் யோசித்தோம். அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் வந்து யோசித்தோம் ரிஷிகேஷ்ன்னு போடலாம் அப்படின்னு. ஏன்னா அது வந்து மகாதேவனோட பேர், ஒரு ஊரோட பேரும் கூட ரிஷிகேஷ். அது நான் வந்து போயிருக்கேன் அந்த ஊருக்கு, நார்த் இந்தியாவில் இருக்குது. ஸோ அப்படியே ரிஷிகேஷ் வைக்கலான் இருந்தேன். ஹஸ்பண்ட் லென்த்தாக போயிடும், ரிஷினே போதும், லாஸ்ட்டு ரிஷினே வச்சுட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாய்.